அண்ட் நமக்கு இப்போ இந்த மானிட்டரில் டிஸ்ப்ளே ஆகிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் இப்போ இதுக்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது ரீடிங் சேஞ்ச் ஆகுது நீங்களே பார்க்கலாம். இப்போ 300, 400, 500 கிராஸ் ஆனதுமே நமக்கு வந்து கேஸ் டிடெக்டர்ன்ற மாதிரி சவுண்ட் வந்துருச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அருண் ரோஷன் டெக். நான் உங்கள் அருண். நம்ம இந்த IoT சீரிஸில் நிறைய சென்சார்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், நிறைய சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்சார் ஒரு கேஸ் சென்சார். அது இந்த MQ6 சென்சார் தான். இந்த MQ6 சென்சார் வந்து ஒரு எல்பிஜி சென்சார்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இது வந்துட்டு ஒரு எல்பிஜி சென்சார் அந்த மாதிரி தான் இதை மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கேஸ் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதை பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு எல்பிஜி கேஸ் லீக், பியூட்டைன், ப்ரொஃபைன் இந்த மாதிரியான கேஸஸோடைய மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அண்ட் பொதுவாக கேஸ் சென்சார்ஸ் பற்றி சொல்லணும்னா கேஸ் சென்சார் நிறைய இருக்குது. ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா கேஸ் சென்சார்ஸ் பற்றி நம்ம பேசலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு தனி பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணலான்ற அளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அவ்வளோ டைப் ஆஃப் சென்சார்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சென்சாரும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கேஸ்க்காக இதை வச்சுருக்காங்க. இது MQ சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது MQ6 சென்சார், அதாவது எல்பிஜி கேஸ் டிடெக்ஷன். அண்ட் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதை வச்சு நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட்டும் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அது ஃபைனலாக வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் நம்ம இந்த MQ6 பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகலாம். அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு OLED டிஸ்பிளே, ஒரு பஸர், அப்புறம் இந்த கேஸ் சென்சார். இதை வச்சு ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேஸ் சென்சார் பற்றி பார்க்கணுன்னா இது வந்துட்டு ஒரு செமிகண்டக்டர் மூலிமா ஆக்ட் ஆகிற சென்சார். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது தான் இந்த MQ6 உடைய பேஸ் முக்கியமான பார்ட். இதில் தான் இந்த கேஸ் எல்லாம் டிடெக்ட் ஆகும். இதுக்குள்ளே ஒரு செமிகண்டக்டர் இருக்கும். இது இந்த கேஸஸ் உடைய ரியாக்ஷன்ஸ் வரும்போது இதோடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது மூலிமா நமக்கு ரீடிங்கும் கிடைக்கும். அண்ட் இதில் பொதுவாக 4 பின் இருக்கும். இதில் இது வந்து VC பின், அதாவது பவர் பின், அடுத்து கிரவுண்ட், அடுத்து DO அதாவது டிஜிட்டல் பின், AO அனலாக் பின். அதாவது அனலாக் பின் மூலிமா தான் நமக்கு அந்த ரீடிங்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். லைக் ஒரு நம்பர்ஸ் கண்டினியூஸாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் DO பின்னுங்கிறது டிஜிட்டல் பின், அதாவது ஹை ஆர் லோ, 0 or 1. அது வந்துட்டு இந்த பஸரெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஆக்ட் ஆகிறதுக்காக இது வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இந்த மேலே இருக்க கேஸ் சென்சாரோடைய பின்ஸ். அண்ட் இந்த ஒரு சைடு இருக்கிறது வந்து ரெட் கலரில் லைட் வரும், அது வந்துட்டு பவர் சப்ளை வருதுங்கிறது காட்டுறதுக்காக. இன்னொரு சைடு வந்து க்ரீன் கலர் லைட், அது வந்துட்டு சென்சார் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னு காட்டுற மாதிரி என்ன ஒரு லைட், சென்சிட்டிவிட்டிக்கான லைட். அண்ட் இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக அவ்வளோதான் இந்த கேஸ் சென்சாரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இருக்குது. இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா Arduino UNO, ஒரு மினி பிரெட் போர்ட், கேஸ் சென்சார் MQ6 அண்ட் சென்சார், ஒரு OLED டிஸ்பிளே, ஒரு பஸர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்த பற்றியும் நம்ம தனித்தனியாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். Arduino UNO பற்றி பேசிக்ஸ் போட்டிருக்கோம், OLED டிஸ்பிளேனா என்ன, LCD டிஸ்பிளேனா என்னன்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கோம். அண்ட் பிரெட் போர்டு பற்றியும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே நான் மேலே ஐ பட்டன் அண்ட் கீழே பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜம்பர்ஸ் தேவைப்படும். அதாவது இந்த ஜம்பர்ஸ் ஒயர்ஸ் தேவைப்படும் நமக்கு. அந்த ஜம்பர் ஒயர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பிரெட் போர்டு அண்ட் இந்த MQ6 எடுத்து கனெக்ட் பண்ணுறோம். லைக் இது நீங்கள் டேரெக்டாக இந்த பின்ஸில் கனெக்ட் பண்ணி Arduino கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த Arduinoவுடைய பின்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இது கனெக்ட் பண்ண ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. மேல் டு மேல் ஜம்பர் ஒயர்ஸ் 4 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பின்ஸும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் VC பின்னு வந்து இதோடைய 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இல்லை பின் உங்களுக்கு எதுன்னு தெரியலனா இங்கேயே மென்ஷன் ஆகிருக்கும், இதை பார்த்து பண்ணுங்கள். பின்ஸ் வந்து தப்பாக பண்ணாதீங்க. இதுலேயே பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க VC பின்ன என்ன, கிரவுண்ட் பின் வந்துட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பின்னு கரெக்டாக கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும், தப்பாக கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு VC பின்னை கனெக்ட் பண்ணுவோம். VC பின்னு வந்து பர்பிள் VC பின்னை வந்து இதில் 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் Arduino நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கிரவுண்ட் பின், அது வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் DO பின், அதாவது டிஜிட்டல் அவுட்புட், இது வந்து நம்ம செகண்ட் டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபைனலாக AO பின், அதாவது அனலாக் பின். இந்த அனலாக் பின்னை வந்து நம்ம இந்த AOவில் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது A0. ஓகே, கேஸ் சென்சாரையும் நம்ம Arduinoவும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த OLED டிஸ்பிளேவும் கனெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் OLED டிஸ்பிளே பற்றி ஆல்ரெடி நம்மளோட ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம்.
அதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் நம்ம ஒரு 4 ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் அகெயின் மேல் டு மேல் ஜம்பர் ஒயர்ஸ் 4 எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த OLED டிஸ்பிளே வந்து அட்ரினோவோட கனெக்ட் பண்ணுறோம். நம்ம முன்னாடியே பண்ண மாதிரி இதோடைய விசிசி வந்து இப்போ அட்ரினோ போர்டோடைய விசிசியில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது கலரெல்லாம் கரெக்டாக பார்த்து இந்த ஒயரெல்லாம் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நானே இந்த பர்பிள் ஒயர் வந்து தெரியாமல் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து பவர் சப்ளைக்கான ஒயர். இப்போ வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது முன்னையே சொன்ன மாதிரி விசிசிங்கிறது பவர் சப்ளை ஒயர். அதை வந்து 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இதோடைய OLEDயோட விசிசியை வந்து இந்த விசிசியோட கனெக்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு விசிசி இருக்கும், அந்த விசிசியோட கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து கிரவுண்டு வந்து கிரவுண்டில் தான் கனெக்ட் பண்ணணும், வேறு எதுலேயும் கனெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நமக்கு இந்த SCL SDN 2 பின் இருக்கும். அந்த 2 பின்னை வந்துட்டு இந்த அனலாக் பின்ஸில் கனெக்ட் பண்ணுறோம். அதாவது SDA வந்து A4லையும் SCL வந்து A5லையும் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் SCL கனெக்ட் பண்ணிடலாம். SCL வந்து A5, SCL வந்து நம்ம ஆரஞ்சு கலர் வயர் எடுத்துக்கோம், அது வந்து A5. அடுத்து SDA வந்து A4, அனலாக் பின் 4. ஓகே, கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக பஸர் கனெக்ட் பண்ணோம். ஓகே, பஸரில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பின் தான் இருக்கும். ஸோ இது கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. இதில் இங்கேயே ப்ளஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, இது நீங்கள் பார்த்துக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த பஸர் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம கனெக்ஷன் செட்டப் எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டோம். இப்போ எல்லாமே பக்காவாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கோடை வந்து இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல தான் இருக்குது. அண்ட் நான் ஆல்ரெடி இந்த கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த அட்ரினோ கேபிளை வந்துட்டு அட்ரினோ இவனோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமோடைய பென்ட்ரைவ் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே இப்படி தான் பவர் சப்ளை லைட் எரியும். அண்ட் நான் ஆல்ரெடி இந்த கோட் அப்லோட் இதில் பண்ணி டெஸ்ட் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ இந்த டிஸ்பிளே எப்படி காட்டுது. ஃபஸ்ட் நான் கோட் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேல இருக்கிறத பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அனிமேஷன்ஸ் பற்றி எல்லாம் அப்படின்ட்டு. அண்ட் உங்கள் அட்ரினோ ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வரும். நான் ஆல்ரெடி கோட் பண்ணி இல்லை போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ஃபஸ்ட் நம்ம லைப்ரரிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த லைப்ரரிஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, இங்கே லைப்ரரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைப்ரரி மேனேஜர்னு சொல்லிட்டு. அங்கே இந்த நேம் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது, அட்ரினோ ஐடினா என்னங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு கீழே வந்து இந்த OLED டிஸ்பிளே லென்த், ஃப்ரேம் இதெல்லாம் நம்ம எவ்வளோ இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே இந்த MQ06ஓட பின் அவுட்ஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். A0ல் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் D2ல் வந்து நம்ம டிஜிட்டல் பின் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பஸருக்கு வந்து நம்ம டிஜிட்டல் பின் 3 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் இப்போ டெஸ்டிங்காக த்ரெஷோல்ட் வேல்யூ வந்து 300 கொடுத்துருக்கேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ரோபோலார்க். இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் தேவையான காம்போனன்ட்ஸை செல் பண்ணுற ஒரு பிராண்ட். இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. நீங்கள் இவங்களுடைய வெப்சைட் செக் பண்ணி பார்க்கலாம், அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் 2500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. அண்ட் இவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் VIT ஆல்மார்ட் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் அங்கே போய் காம்போனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இவங்க கிட்ட வாங்குற காம்போனன்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாகவே சால்டரிங் பண்ணி தருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற பின்கோடில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஃப்ரீ. அண்ட் இவங்க கிட்ட பிக்கப் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரீ ஷிப்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு VIT ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா VIT ஆல்மார்ட் கேட் கிட்டே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஆஃபர்ஸ் லைக் நீங்கள் LED வாங்கும் போது உங்களுக்கு ரெசிஸ்டர் ஃப்ரீயாக தருது, இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நமக்கு இப்போ இந்த மானிட்டரில் டிஸ்பிளே ஆகிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டரை வச்சு லைட்டரில் வந்து நீங்கள் இந்த ஃபயர் வர்றது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கேஸ் மட்டும்தான் வரும். அந்த கேஸை வச்சு நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் நம்ம நார்மலாக டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டோம். நமக்கு இந்த மாதிரி பேஸான ஒரு ரீடிங் வந்திருக்கு. இப்போ இந்த பஸர் சவுண்ட் அடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும்னா நம்ம ஒரு லைட்டர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் ஒரு லைட்டர் எடுத்திருக்கேன். இந்த லைட்டரில் வந்து இந்த 2 நாப் இருக்கும். ஒன்று வந்து ஹை ஃப்ளேம், ஒன்று வந்து லோ ஃப்ளேம் மாதிரி. அந்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா, லைக் ஊதி அமைச்சிட்டோன்னா இதுக்குள்ளே இருந்து வெறும் கேஸ் மட்டும்தான் வரும். அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் நான் இப்போ இதுக்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது ரீடிங் சேஞ்ச் ஆகுது, நீங்களே பார்க்கலாம். இப்போ 300, 400, 455 வந்திருக்கு. அண்ட் 477, 500 கிராஸ் ஆனதுமே நமக்கு வந்து கேஸ் டிடெக்டர்ன்ற மாதிரி சவுண்ட் வந்துருச்சு. அண்ட் ஒரு வார்னிங் மெசேஜும் நமக்கு வந்திருக்கு. இன்னும் சென்சிட்டிவிட்டி அதிகமாக வேணும், இல்லை நம்ம அவுட்புட் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிங்கன்னா 400 மாதிரி நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 500ன்னு வச்சுருக்கேன், அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வருது. நீங்கள் 400 அந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சென்சார்ஸ் பற்றி பார்க்கணும், ஸ்பெசிஃபிக்காக அந்த சென்சார்ஸ் பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.